லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்னா என்ன சொல்கிறீங்க? இன்னும் 2-3 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் சைனா மொத்தமாக கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்களா? ஆனால் இந்த கடைசி காலத்திலே பிசாசு எப்படி வேலை செய்கிறான் என்பதனை பார்க்க தவறி விடுகிறோம். இவர் வேற யாரை பற்றியும் பேசலை, இவரை பற்றி தான் பேசுகிறாரு. அது நம்ம பைபிளில் இருந்து தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேர் தான் உண்மையாக கண்டுபிடிச்சி கடைசி வரைக்கும் போவாங்க அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. கடைசி காலம் பயங்கரமாக தேவன் கிரியை செய்கிறார், ஏகப்பட்டது எழுப்புதல், ஆயிரமாக வருவாங்க. இல்லை, அதெல்லாம் இஸ்ரேலில் இவருக்காக ஒரு கண்டெய்னர் நிறைய தோல் சுருளை வச்சுருக்காங்களாம். இவர் எப்போ போனாலும் ஜாலியாக போயிட்டு ஓப்பன் பண்ணி அந்த தோல் சுருள்லேருந்து படிச்சுட்டு வந்துடுவாராம். என்கிட்ட நேரடியாக சொன்னார், நானும் அதை நம்பினேன். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. கடைசி காலத்தில் தேவன் கிரியை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவங்கெல்லாம் தேவன் கிரியைனா என்னன்னா, ஆயிரமாக மக்கள் வந்து ஏசுத்துட்டு திரும்பிடுவாங்க, பயங்கரமாக வந்துடுவாங்க, பயங்கரமாக இது பண்ணிடுவாங்க, உலகமே அது மட்டும்தான் தேவனுடைய கிரியையா? எனக்கு அப்படி தெரியல. அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. உபத்திரவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள், உபத்திரவங்களுக்குள்ளே சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, ஓகே. ஆனால் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு, அப்படி எதுவும் தெரியலையே. அன்றைக்கி வெறும் ஒரு இஸ்ரேல்னு ஒரு இடத்துல ஒரு 2000 பேர், ஒரு ஏறக்குறைய 3000 பேர் ரசிக்கப்பட்டதுக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு எல்லாம் மிரண்டாங்க. இன்றைக்கி அப்படி எதுவும் தெரியலையே. இருக்கா என்ன? சுரேஷ் ராமச்சந்திரன் எப்படி நடந்து போனார்னா, கிறிஸ்தவ பின்பற்றாருப்பா, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க, யாரும் ஷாக்கான மாதிரி தெரியலையே. கிறிஸ்தவர்களே வாழ முடியாத சீனா போன்ற நாடுகளிலே கூட எத்தனையோ லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்னா என்ன சொல்றீங்க? இன்னும் 2-3 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் சைனா மொத்தமாக கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்களா? எதையாவது சொல்லலாம்ல, வாய்க்கு வந்தது அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. எனவே சுவிசேஷம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேவன் அபரிமிதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். டெய்லி லட்சக்கணக்கான பேர் சைனாவில் மறுபடியும் பிறக்க வச்சா, ஏங்க 2000-3000 பேர் பிறந்ததுக்கே உலகம் குலுங்குச்சு. டெய்லி லட்சக்கணக்கான பேர் சைனாவில் ரசிக்கப்படுறாங்கன்னா என்ன லெவலில் போயிருக்கணும்? ஆனால் இந்த கடைசி காலத்திலே பிசாசு எப்படி வேலை செய்கிறான் என்பதனை பார்க்க தவறி விடுகிறோம். இவர் வேற யாரை பற்றியும் பேசலை, இவரை பற்றி தான் பேசுகிறாரு. அது நம்ம பைபிளில் இருந்து தான் பார்க்க போகிறோம். பொய் சொல்கிறது அதுதானே சொல்கிறாரு. பிசாசு எப்படி தந்திரமாக பொய் சொல்லி ஏமாத்துறான். இப்போ இவர் இவ்வளோ தூரம் பண்ணது என்னது? தந்திரமாக பொய் சொல்லி ஏமாத்தினது தான். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? Matthew 7:13-14 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க. நீதிக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்குது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஒவ்வொரு நாள் லட்சக்கணக்கான பேர், அப்படிலாம் இல்லை, ரொம்ப மோசம். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, ஏசப்பா அவருடைய வாயால் சொன்னது. கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னார். டெய்லி லட்சக்கணக்கான பேர் சைனாவில் மட்டும்லாம் சொல்லலை. மத்தேயு 22:14 நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். டெய்லி லட்சக்கணக்கான பேர் சைனாவில் இல்லை. நடந்தால் சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இல்லாத ஒன்று நடக்குது கடைசி காலம்னு ஒரு 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 ப்ரொபகண்டா வச்சு அதை அப்படியே கொண்டு போகிறது எந்த மாதிரி மனநிலைன்னு தெரில. 1 பேதுரு 3:20 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் மட்டும். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் கம்பேர் பண்ணுறதே நோவா காலத்தில். எப்படி டெய்லி 1,00,000 பேர் சைனாலையா? பேழை பயங்கரமாக ஃபுல்லாகி உள்ளே ஓடிடும் போலே. ஒரு பேழை இல்லை, லட்சக்கணக்கான பேழை கட்டணும் போலே. மத்தேயு 7:21 என்ன தெரியுமா சொல்லுது? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்றவன்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுது. அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்கிறார். இவங்க ஏசுன்னு வாயை திறந்து சொல்லிட்டாலே ரசிக்கப்பட்டவங்க, மறுபடியும் பிறந்தவங்க, என்னென்ன டைட்டில் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதனால தான் அந்த லிஸ்ட்டில் பார்த்தா கூட டெய்லி லட்சக்கணக்கான பேர் சைனாலெலாம் சான்ஸே இல்லை. டெய்லி 1000 பேர் இல்லை, டெய்லி 100 பேர், டெய்லி 10 பேர்னாலே நியூஸில் வரும். ஏன்னா அந்த 10 பேரும் உலகத்தை கலக்குவாங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்காது,
எல்லாரும் அவங்கள அடிப்பாங்க, சீக்கிரமாக கொன்றுவாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும். உண்மையாகவே அவங்க வேதத்தின்படி செயல்பட்டா. மாத்தியூ 24:11 அநேகர், அதை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? அநேகர் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கண்டுபிடிக்கிறதே சிலர், அதுலேயும் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் உண்மையாக கண்டுபிடிச்சி கடைசி வரைக்கும் போவாங்க. அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. கடைசி காலம் பயங்கரமாக தேவன் கிரியை செய்கிறார், ஏகப்பட்டது எழுப்புதல், ஆயிரமாக வருவாங்க. இல்லை, அதெல்லாம் அப்படியே 24 போனால், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதுதான் கடைசி காலத்தில் நடக்கும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. கேட்டால் இஸ்ரேல் ஸ்பெஷலிஸ்ட்டு எஸ்கட்டாலஜி, நான் அதை பண்ணிவிடனாக்கும் இதை பண்ணிவிடனாக்கும், எனக்கு சுருள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன நம்ப வச்சார். உண்மையிலே என்கிட்ட சொன்னார், இஸ்ரேலில் இவருக்காக ஒரு கண்டெய்னர் நிறைய தோல் சுருளை வச்சுருக்காங்களாம். இவர் எப்போ போனாலும் ஜாலியாக போய்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த தோல் சுருள்லேருந்து படிச்சுட்டு வந்துடுவாராம். என்கிட்ட நேரடியாக சொன்னார். நானும் அதை நம்பினேன். அப்போ கேட்டேன் ஒரு கேள்வி, ஐஃபோனை கையில் வச்சுருக்கீங்களே, இது போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தின்னு இருக்கு அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி நானும் ஐஃபோன் வச்சுருக்கேன். நான் அந்த பதில் சொல்ல, அவர் சொன்னது சொல்கிறேன். அது ஒரு ஐஃபோன் வச்சுருந்தா தப்பு இல்லை. இப்போ என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, இன்னொரு ஐஃபோன் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா அதுதான் போதுமென்ற மனதுன்னே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதையும் நம்பினேன். ஜெர்மனியுடைய கேபிட்டல்லேருந்து பெர்லினா மாறும்னு சொன்னேன். ஐநாவோ இல்லை ஏதோ எங்கேயோ. அப்போ நம்பலை. மாறின உடனே என்னை கூப்பிட்டு கௌரவிச்சு, இந்த கண்டெய்னர் நிறைய தோல் சுருள் இருக்குது, அதை எனக்கே கொடுத்துட்டு நீ தான் எங்களோட பயங்கரமான இது, நீயே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னாரு. அதையும் நம்பினேன். உண்மையிலே நம்பினேன். ஆபேலை விட காயின் தான் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணார், சிஐடி வேலை பார்க்குறேன்னு சொல்லி. அதையும் நம்பினேன். அப்புறம் பைபிள் எடுத்து படித்தாதான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் சிறந்ததை கொடுத்தாருன்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆபேலுக்கு. ஆனால் இவர் ஆபேல் குற்றவாளி, காயின் தான் நல்லவன்னு பிரசங்கம் பண்ணுறார். இப்போ என்னடானா எங்கே வந்து நிற்கிறாருன்னா, கடைசி காலம் எழுப்புதல், டெய்லி லட்சக்கணக்கில் வராங்க, தேவன் கிரியை செய்கிறாருன்னு போய் சொல்லிட்டு திரிகிறார். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நான் கொஞ்ச நாள் சாஞ்சேன். அவர் ரிட்ரீட்டில் இருந்தார். அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப்பராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஞ்ச நாள் சாஞ்சேன். இந்த வசனம் எனக்கே பொருந்ததுன்னா பார்த்துக்குங்க. இப்போ எனக்கேன்னு நான் ஒன்றும் பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல. அன்னைக்கு நான் இருந்த ஸ்டேட்டுக்கும் இன்றைக்கி நான் இருக்கிற ஸ்டேட்டுக்கும் நான் சொல்கிறேன். என்னை நானே கம்பேர் பண்ணி இவர் பின்னாடிலாம் போயிருக்கிறேன்னு நினச்சி எனக்கு அப்படி இருக்குது இவ்வளோ கேவலமாக நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஓப்பனிங் நம்ம மூலமாக கொடுத்துட முடியாதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் இவ்வளவும் பேசுகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ரோமன்ஸ் 9:27 அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். எல்லாரும் இல்லை. மாம்சத்தின்படி யூதனானும் யூதன் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன். அது எந்த காலத்துலையும் சரி, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் நாளைக்கு ஆண்டவர் வருகிற கடைசி நிமிடம் வரைக்கும் அதுதான். லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்படிதான் இருக்கு. அது சொல்கிறது யார்? அவர் தான், தேவன் தான் சொல்கிறார், ஏசப்பா தான் சொல்கிறாரு, விசுவாசத்தை காண்பாரோ. ஆனால் இங்கே சைனாவில் டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று சொன்னாருங்க, இஸ்ரவேலில் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னாலும் சரியா, அந்த இடத்துக்குள்ளே போனால் அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நியபசம் வருமா. அதையும் நம்பினேன். எப்பாடுபட்டாவது இஸ்ரேலுக்கு இவர் கூட போயிடணும்னு காசு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் புண்ணியத்துக்கு என்ன அதெல்லாம் காப்பாற்றினார். இல்லைன்னா
ஒரு சில பல லட்சங்களை இதுக்கிட்ட விட்டு நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த அந்த இடத்துக்குள்ளே போய் சுருன்னு வரணும்னு ஆசைப்பட்டு. லூக்கா 17 கடைசி காலத்தில் குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இவர் இன்றைக்கி சொல்கிறார் லட்சக்கணக்கில் சைனாவில் ஆண்டவர் கடைசி காலத்தில் பயங்கரமாக கிரியை செய்கிறார். ஆனால் என்ன நடக்கும் என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொன்னார். எதுப்போ சொன்னார் எங்கே தெரியுமா? லூக்கா 17 இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். இவர் சொல்லுவார் இஸ்ரவேலில் பயங்கரமாக இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது, அங்கே போனோடனே ஆவியில் பயங்கரமாக நிரம்பலாம், இதெல்லாம் சொல்லுவார். இவர் ஏன்ட்ட சொல்லியிருக்காரு, மறுக்கலாம் முடியாது. ஜிஎஸ்சிசி சவுத்தாம்டனில் ரிட்ரீட்டில் வச்சு சொன்னார். மின்னல் 24 மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் கடைசியில் வரார் இல்லையா, வர்றதுக்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா நாட்கள் என்ன லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலையா உள்ளே போனாங்க? நோவா பேழைக்குள் பிரவேசித்து நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டும் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். இந்த மல்டிடியூட்ஸ் அப்படின்றது எங்கே பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் ஆண்டவர் வரும்போது பயங்கரமாக கிரியை செஞ்சு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை, அதுவும் சைனாவில் டெய்லி லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் எழுப்பிட்டே இருக்காருன்றது எப்படி சொல்லுங்கள் சார்? தசம பாகத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு கமெண்ட்டில் வந்து ஒன்று ஆச்சா முச்சான்னு பெருசாக போட்டிங்களே, இதுக்கும் போடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய பைபிள் ஸ்காலரில், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் பைபிள் எடுத்துக்கிறேன், நீங்களும் பைபிள் எடுத்துக்கோங்க. தசமபாகம் டைத்தை பற்றி நம்ம பேசுவோம், நியாயமாக பேசுவோம். நீங்கள் இஸ்ரேல் ஹோலி ட்ரிப்பு, அங்கே ஹோலிலாம் இல்லை, ஆனால் எல்லா கிறிஸ்தவனும் போய் பார்க்கணும், அங்கே போனால் இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும், இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றீங்களா, அதை பற்றியும் பேசுவோம். இல்லை இந்த பற்றியும் பேசுவோம். இல்லை காயின் ஆபேல் அதை பற்றியும் பேசுவோம். ரெவலேஷன் 7:9 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்தை வச்சு தான் ரிலேட் பண்ணி இவ்வளோ பேசுகிறாங்க. இவர் மட்டும் இல்லை, இதை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மோகன்சி எல்லாருமே. இப்போ கூட ரீசெண்டாக பால் தினகரன் கடைசியில் எழுப்புதல் வரும், வந்ததுக்கப்புறம் தான் இது, ஆனால் இந்தியாவிலேருந்து வராது, ஏதோ அந்த நாடு இந்த நாடு போயிட்டு அப்புறம் தான் இங்கே வரும், ஏதோ பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அது இதை வச்சு தான். ஆனால் இதுக்கும் கடைசி நாட்களில் ஆண்டவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு இங்கே இல்லை. இது சிம்பிளாக இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது யோவானுக்கு நிறைய காமிச்சிட்டே இருக்கார் இல்லையா, அதில் யோவான் சொல்கிறார், இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதை வச்சுட்டு கடைசி மேபி எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில, ஏன்னா நான் படித்த வரைக்கும் பைபிளில் கடைசி காலகட்டத்தில் பயங்கர எழுப்புதல் வரும், பயங்கரமாக வருவாங்க அப்படிலாம் இல்லை. இந்த வருஷம் இது ஆப்வியஸ். ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் பெந்தகோஸ்தே நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்று முதல் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். மொத்த உலகத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற 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 அவங்க சபையில் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் நித்தியத்துக்கு ஆண்டவர் வரும்போது போகிறாங்க. அந்த கவுண்ட் எண்ணிக்கையில் அடங்காதபடி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடைசி நாளில் இப்போ அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவாங்க. சைனாவில் லட்சக்கணக்கில் டெய்லி ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன்? யார் சொல்லணும்? இதெல்லாம் யார் கேட்டா? என்னென்னா நான் திரும்பவும் இதெல்லாமே நான் வந்து எதில் கனெக்ட் பண்ணுறேன்னா பணத்தில் தான் கனெக்ட் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா காஸ்பல் ப்ரீச் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஊழியர்கள் அப்படின்னா அடுத்து அவங்கள்ட்ட போவோம். இது நார்மலான ஒரு விஷயம். இப்போ அகஸ்டின் ஜெயக்குமார் வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டேன். அவர் பணத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுதான். ஏன்? காஸ்பல் பரவுது, அப்போ பரவணும், நிறைய வரணும், ஆண்டவர் சீக்கிரம் வரணும் அப்படின்ற ஒரு இதை காமிச்சு டப்புன்னு மக்கள் எடுத்து அள்ளிடுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல சுசேஷம் அறிவின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அது செய்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் பணத்தை எடுத்து போடுறது ஈஸி. இதை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசி இது பண்ணுறாங்க. நான் இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் இதை செய்கிறாரு இதுன்னு சொல்லல, பொதுவாக இந்த விஷயத்தை பேசிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அது இதனால தான். மோகன் சிலாசஸ்லாம் அப்படி தான். 5 கோடி பேருக்கு நான் சுசேஷம் சொல்லணும்னா இத்தனை கோடி செலவாகும், நீ பங்காளராக கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்கார். சரி, இதுக்கு மேலே நிறைய வீடியோ போட போகிறேன். இப்போது யோபு புத்தகத்தில்
எலி அந்த டக்கு நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் வரல, அந்த கேரக்டரே இயேசு தானா. வர லைனாக பைபிள் படித்து பைபிள் ஆதாரங்களோட தொடர்ந்து வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். பாய்.